இந்த இடைத்தேர்தலில் அதிக அளவு கள்ள ஓட்டு போடப்பட்டது. ஈரோடு இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டு செலுத்தி திமுக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சியினர் கூறி வரும் புகார் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளார். குறிப்பா நீங்க பல திட்டங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் அதிக அளவு கள்ள ஓட்டு போடப்பட்டது, இன்னொன்னு திமுகவினர் கட்டுப்பாட்டாக தேர்தல் ஆணையம் இருந்ததா சொல்றாங்க சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், ஏறத்தாழ 90,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசம். அவ்வளவு போலி ஓட்டா போட முடியும்? யோசிச்சு சொல்லுங்க. எனவே அப்படிப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. நாங்கள் எந்த சட்டத்தையும் மீறக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக எங்களுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் பேசினோம், தோழமை கட்சியோடு பேசினோம், தோழமை அமைப்புகளோடு பேசினோம். சீமான் அவர்கள் வருகிற பொழுது போராட்டம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். நாங்கள் அவரிடத்திலே அழைத்து நாங்கள் கேட்டுக்கொண்டது, தயவு செய்து தேர்தல் இந்த நேரத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவர் வருகிற பொழுது, ஒரு வேட்பாளருக்காக வாக்கு கேட்டு வருகிற பொழுது அந்த மாதிரி போராட்டங்கள் நம்முடைய பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடாது. எனவே அந்த மாதிரியான போராட்டங்கள் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அதே போல எங்களுக்கு கடைசி நாள் பிரச்சாரம் 6 மணி வரை போகலாம். ஆனால் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கேட்டது 5 மணி வரை. அதற்கு பின்புதான் 6 மணி என்று வந்தது. அப்பொழுது அதிகார இடத்துல கேட்டபொழுது, இல்லை நீங்கள் 5 மணி தான் கேட்டிருக்கீங்க, அதனால் 5 மணிக்கு முடித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் 5 மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு தான் நாங்கள் சட்டத்திட்டங்களை அணுகி அதற்கேற்பத்தான் நாங்கள் நடந்து கொண்டோம். எந்த இடத்தில் நாங்கள் மீறவில்லை. எனவே கள்ளோட்டு என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அவர்கள் நினைப்பதைப் போல அவர்கள் சுலபமாலாம் யாரும் போய் போட்டுறதுக்கு முடியாது. எனவே அந்த வகையிலே அவர்கள் சொல்லுவது மிக மிக தவறு. இவ்வளவு பெரிய வித்தியாசம் வருகிற பொழுது நீங்கள் ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுனா கூட நீங்கள் ஏதாச்சும் அதை கற்பனை பண்ணலாம். அந்த மாதிரியே இல்லை. அது அந்த அவசியமும் எங்களுக்கு ஏற்படலை. அது மாதிரி எங்கள் ஆளுங்க செய்யவும் மாட்டாங்க. எனவே அந்த வகையில் அந்த மாதிரி இல்லை. நியாயமாக நாங்கள் அணுகிய தேர்தல் இது, நியாயமாக நடந்த தேர்தல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.